என்னாச்சு சேகரா, இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? கூட வேற மல்லிய கூட்டிட்டு வந்திருக்க? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? என்னங்க என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கணும். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சாஸ்திரி ஐயா மல்லிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுன்னு சொன்னாரு, கூட்டிட்டு வந்தேன். எதுக்காக? இன்னைக்கு இவளுக்கு நாள் சரியில்லையா, வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்கன்னு சொன்னாரு. தெளிவா சொல்லுடா, அவர் என்ன சொன்னாரு? சாஸ்திரி ஐயாவுக்கு நேத்து ஏதோ ஒரு கனவு வந்துதான். கனவுல அம்மனையே பார்த்திருக்கார் போல இருக்கு. மல்லி உயிருக்கு இன்னைக்கு ஆபத்து ஏற்படும், அவ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சுந்தரி இறந்து போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட அவருக்கு இதே மாதிரி ஒரு கனவு வந்துதான். வெறும் கனவு தானே, ஒன்னும் ஆகாதுன்னு அவரும் அலட்சியமா இருந்துட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு அவரு நீ வர வரைக்கும் நான் வேற யாரையாவது வச்சு வேலையை வாங்கிக்கிறேன், நீ கிளம்புன்னு சொன்னாரு. அப்பா அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, நான் குத்துக்கல்லு மாதிரி தான் இருப்பேன். போதும், சும்மா இருக்கியா? சாஸ்திரி ஐயாவே தானா வந்து சொல்லிருக்காருன்னா அது உண்மையாதான் இருக்கணும். இன்னைக்கு என்ன ஆனாலும் நீ வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. அப்பனா பூஜை எல்லாம் எதுவும் வேண்டாம், வீட்லயே இரு. இங்கேயே அம்மனை மனசார வேண்டிக்கோ. ஏற்கனவே எங்க சுந்தரியை நாங்க இழந்துட்டு நாங்க படுற அவஸ்தையெல்லாம் போதும். இங்க பார் மல்லி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு என் பேச்ச கேளு. வீட்லயே இருந்து பூஜை பண்ணிக்கோ. உடனே நான் போய் அம்மன் முன்னாடி நெய் விளக்கு ஏத்திட்டு வந்துடுறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அதான் நாங்களும் இங்கேயே இருக்கோம்ல, உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. ஆமா லலிதா அண்ணி, மல்லிக்கு ஒன்னும் ஆகாது, அம்மன் பாத்துப்பா. வா மல்லி. இங்க பாரு, இதையெல்லாம் ஓ மேல இருக்கிற கோபத்தினால இதை செய்யல. உனக்கு ஒன்னும் ஆக கூடாதுன்னு தான் செய்யறேன். சாயந்தரம் பூஜை முடிகிற வரைக்கும் நீ உள்ளே தான் இருக்கணும். அம்மா, நீ ஒன்னும் பயப்படாதரா, நான் இங்கே அவளுக்கு காவலுக்கு இருப்பேன். போடா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத
நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.